நடிகர் சரத்குமார், நடிகை நக்மா திடீர் ரகசிய திருமணம். இந்த திருமண செய்தியை பார்த்து நடிகை ராதிகா எடுத்த அதிர்ச்சி முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரையுலகத்தையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நடிகர் சரத்குமார் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர். இவரு ஆரம்பத்துல தனது பட வாய்ப்புக்காக நிறைய கஷ்டப்பட்டப்போ நடிகை ராதிகாவும் சரத்குமார் சேர்ந்து நடித்த ஒரு சில படங்கள் வெற்றி அடைந்ததன் காரணமா அடுத்தடுத்து இவருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சது. அதை தொடர்ந்து நடிகர் சரத்குமார் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரா உருவெடுத்தாரு. அதன் பிறகு வில்லன் கதாபாத்திரம் நடிச்சாரு. அவருடைய பட வாய்ப்பு குறைய குறைய தனக்கு கிடைச்ச எல்லா விதமான கதாபாத்திரங்களையும் நடிகர் சரத்குமார் ஏற்று நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்படியாப்பட்ட சரத்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி அவங்க கூட விவாகரத்தாயிடுச்சு. அதன் பிறகு நடிகை ராதிகாவை 2வது முறையா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் பண்ணது பிறகுதான் இவருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள். இவரு தமிழ் சினிமாவுடைய முக்கியமான திரைப்படமாகவும் மாறினாரு. அதன் பிறகு நடிகை சரத்குமாரும் நடிகை ராதிகாவும் சேர்ந்து நிறைய படம் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு இடையில ராகுல் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. இப்படி போயிட்டு இருந்தா இவங்களுடைய திருமண வாழ்க்கையில திடீர்னு நடிகை சரத்குமாருக்கும் நடிகை ராதிகாவுக்கும் திடீர்னு சில மன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. அதற்கு முக்கியமான காரணமே நடிகை நக்மா தான். நடிகை நக்மா தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்துல முக்கியமான நடிகையா இருந்தாங்க. நடிகை நக்மா தமிழ் சினிமாவில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அறிமுகமாகி தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையா ஒரு கலக்குனவங்க. காரணம் இவங்களுடைய அந்த அழகான முக பாவனையும் இவங்களுடைய திறமையான நடிப்பும் தான். கொஞ்ச நாட்கள்லயே தமிழ் சினிமாவுடைய உச்சம் பெற்ற நடிகர்களுக்கு இணையான ஒரு நடிகையா நடிக்க ஆரம்பிச்சாங்க நக்மா. இப்படியாப்பட்ட நக்மா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, பஞ்சாபி, உருதுன்னு பல மொழிகள்ல தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்துறாங்க. ஆனா நக்மாவுக்கு வயசு கிட்டத்தட்ட 50 ஆக போகுது. இது வரைக்கும் அவங்க திருமணம் பண்ணிக்கவே இல்லை. அதுக்கு காரணம் தனது குடும்ப சூழ்நிலை காரணமா அந்த நேரத்துல திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. தான் குடும்பத்தை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை முழுமையா அர்ப்பணிச்சுக்கிட்டு சினிமாவிலேயே முழுக்க முழுக்க கவனம் செலுத்தினவங்க நடிகை நக்மா. அப்படியாப்பட்ட நடிகை நக்மாவும் சரத்குமாரும் அந்த நேரத்துல சேர்ந்து நடிக்கும் போது இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த நேரத்துல நடிகை ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சரத்குமார் நடிகை நக்மா விட்டுட்டு நடிகை ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாராம். அந்த விரக்தியில தான் நடிகை நக்மா இது வரைக்கும் திருமணமே பண்ணிக்காம இருந்ததா சில செய்திகள் வெளியானுச்சு. இருந்தாலும் அதை பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகல. அப்படியாப்பட்ட இந்த நேரத்துல நடிகர் சரத்குமார் ஏதோ சில காரணங்களுக்காக நடிகை நக்மாவை ரீசெண்டா பார்த்திருக்காரு. பார்த்து 2 பேரும் பேசியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நடிகை வரலட்சுமிக்கு 2 வருடத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்துக்காக நடிகை நக்மாவை இன்வைட் பண்ண சரத்குமார் போயிருந்திருக்காரு. அந்த நேரத்துல சரத்குமார் நடிகை நக்மாவை பார்த்து, எதற்காக இன்னும் திருமணம் பண்ணிக்காம இப்படியே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நடிகை நக்மா சொன்ன வார்த்தைகள், உங்களாலதான் திருமணம் பண்ணிக்காமே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டது சரத்குமாருக்கு பயங்கர மன உளைச்சல் இருக்கு. ஸோ நாம மட்டும் தான் போய் திருமணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம். ஆனா நக்மா நமக்காக இது வரைக்கும் திருமணமே பண்ணிக்காம இருந்திருக்காளே அப்படின்னு நடிகை நக்மாவை பத்தி சரத்குமார் பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. அவருக்கு அது ஒரு தீராத மன உளைச்சலா விளையாண்டிருக்கு. அதுக்கு மேல நாம இப்படி விட்டோம்னா நடிகை நக்மாவை பாவம் அப்படின்னு முடிவு பண்ண சரத்குமார் அதன் பிறகு நடிகை நக்மாவை திரும்ப பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதை நடிகை நக்மாட்ட சொல்ல நக்மாவால் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியல. என்ன படம் தெரியாம குழப்பத்துல இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல நடிகை சரத்குமார் நடிகை நக்மாவை எவ்வளவோ பேசி மனசை மாத்தி ஒரு வழியா ரகசியமான முறையில இப்போ நக்மாவை திருமணமும் பண்ணியிருக்காரு. இந்த விஷயம் நடிகை ராதிகாவுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்த உடனே பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. அவங்களால இதை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. சரத்குமார் சண்டையும் போட்டிருக்காங்க. ஆனா திருமணம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் நடிகை ராதிகாவில் என்ன படம் தெரியாம ஒரு சில தவறான முடிவுகளை தனது வீட்டில் எடுத்திருக்காங்க. இது தமிழ் திரையுலகத்துல ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் இப்போ ஏற்படுத்தியிருக்கு.